நிபந்தனையற்ற வகையில் ஒத்துழைப்பினை வழங்குவோம். காட்டு விலங்குகளினால் பயிற்சிகளுக்கு ஏற்படும் பாதிப்பு நாளாந்தம் தீவிரமடைந்துள்ளது. இதனால் விவசாயிகள் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குரங்குகள் வருடாந்தம் 90 மில்லியன் அளவிலான சேதங்களை நாசம் செய்வதாக விவசாயத்துறை அமைச்சர் குறிப்பிட்டது. காட்டு விலங்குகளை கட்டுப்படுத்துவதற்கு எமது அரசாங்கத்திலும் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன என்பதாக சஜித் சஞ்சய் பெரேரா இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர். இதே நேரம் மற்றும் ஒரு கருத்து அமைச்சர் லால்காந்த் அவர்களினால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் முன்வைத்திருக்கிற கருத்து குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். ரைட் சகோதரிகள் ஒரே தடவையில் விமானத்தை கண்டுபிடித்தார்களா என்ற கேள்வி அவரால் எழுப்பப்பட்டிருக்கிறது. வனவிலங்கு முகாமைத்துவம் குறித்து விவாதத்தில் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த காலங்களில் விவசாயத்துறை அமைச்சுடன் தொடர்புடைய விடயதானங்கள் பல அமைச்சுகளாக காணப்பட்டன. இவற்றை ஒருமுகப்படுத்தி விவசாயத்துறை அமைச்சின் கீழ் கொண்டு வந்தமைக்கு ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எமது விவசாயிகள் சிறு மற்றும் பெரும்போக்கு விவசாயத்தின் பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டு நாட்டு மக்களுக்கு உணவளிக்கிறார்கள். ஆகிய விவசாயிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னர் பிரதமர் டட்லி சேனநாயக்க உட்பட அரசு தலைவர்கள் விவசாயத்துறை மேம்பாட்டுக்காக பல சிறந்த திட்டங்களை மேற்கொண்டார்கள் என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அண்மை கால அரசு தலைவர்கள் விவசாயத்துறை இல்லாதொழித்தார்கள் என்பதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடந்த காலத்தை விமர்சித்துக் கொண்டிருப்பது எனது பொறுப்பல்ல, விரும்பவும் இல்லை. இது அமைச்சினூடாக மக்களின் உணவு தேவையை முழுமைப்படுத்துவதே பிரதான பொறுப்பு. கால்நடை வைத்திய சேவையில் அதிகளவில் பற்றாக்குறை காணப்படுவதற்கு இதற்கு உடன் தீர்வு காண்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. விவசாயத்துறை மேம்பாட்டுக்கு நீர்ப்பாசனம் மற்றும் காணி அமைச்சு விசேட பங்கு வகிக்கிறது. பல பிரச்சனைகளும் காணப்படுகின்றன. அரிசி தட்டுப்பாட்டு பிரச்சனையுடன் தான் அரசாங்கத்தை பொறுப்பேற்றும். விவசாய நாடு என்று குறிப்பிட்டாலும் அரசு இறக்குமதி செய்யப்பட்டது. இது கவலைக்குரியது. துரிதகரமான செயற்பாடுகளினால் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தற்போது தீர்வு காணப்பட்டுள்ளது. நுகர்வோர் பற்றி பேசுவதற்கு முன்னர் விவசாயிகள் தொடர்பில் பேச வேண்டும். உற்பத்தி துறையின் லாபமடையும் தரப்பினராக விவசாயிகளை மேம்படுத்த வேண்டும். இதன் பின்னரே அரிசி மற்றும் மரக்கறிகளின் விலை தொடர்பில் அவதானம் செலுத்த முடியும். 24-25 சிறுபோக விவசாயத்தில் நெல்லுக்கான விலை குறைவு, உற்பத்தி செலவுக்கு இணையாக அமையவில்லை என்று எவரும் குற்றம் சாட்டவில்லை. இம்முறை உத்தரவாத விலையை குறிப்பிடவில்லை. நெல் சந்தைப்படுத்தல் சபை இந்த அளவுக்கு நெல்லை கொள்வனவு செய்யும் என்றே அறிவித்தோம். ஆகவே விவசாயிகள் இம்முறை நட்டமடையவில்லை. கடந்த காலங்களில் விவசாய நடவடிக்கைகளுக்கான காணிப்பகிர்வில் பல மோசடிகள் இடம்பெற்றன. ஆகவே விவசாய நடவடிக்கைகளை காணிப்பகிர்வும் போது விசேட கவனம் செலுத்த வேண்டும். காட்டு விலங்குகளை கணக்கெடுப்பது தொடர்பில் தற்போது பேசப்படுகிறது. இலங்கையில் காட்டு விலங்குகள் இதுவரை கணக்கெடுக்கப்படவில்லை. காட்டு விலங்குகளினால் விவசாயிகள் தான் நேரடியாக பாதிக்கப்பட்டார்கள். இலங்கையில் வனவிலங்கு முகாமைத்துவம் என்னவென்பதும் தெரியாது. ஆகவே இந்த முகாமைத்துவ கொள்கையை வகுப்பதற்காகவே காட்டு விலங்குகள் கணக்கெடுக்க தீர்மானிக்கப்பட்டது. புதியதொரு விடயத்தை ஆரம்பிக்கும் போது எதிர்ப்புகளும் தோல்விகளும் ஏற்படும். அவற்றை கருத்தில் கொள்ளக்கூடாது. ரைட் சோதரிகள் விமானத்தை ஒரே கட்டமாக கண்டுபிடிக்கவில்லையே. ஆகவே வனவிலங்கு முகாமைத்துவம் தொடர்பான நடவடிக்கைகள் கட்டங்கட்டமாக மேற்கொள்ளப்படும் என்ற கருத்தினை அமைச்சர் லால்காந்த் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இதனிடம் சிறுபான்மை பாராளுமன்ற உறுப்பினர்களும் சபையில் கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் ஸ்ரீநேசன் எம்பி வானொலி கருத்தினை முன்வைத்திருக்கிறார். மாதவனை மேய்ச்சல் தரை விவகாரம் நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்துங்கள் என்பதாக அவருடைய கோரிக்கை அமைகிறது. இதனத்தில் விவசாயிகளிடம் காணிகளை மீள ஒப்படைத்தால் நெல் பஞ்சம் தீரும் என்பதாக செல்லும் அடைக்கலநாதன் எம்பி ஒரு யோசனையை முன்வைத்திருக்கிறார். அதிகாரிகள் எழுதி தருவதையெல்லாம் தேடி பார்க்காமல் பேசக்கூடாது என்ற ஒரு அறிவுரையை காதர்மஸ்தான் எம்பி இவ்வாறு வழங்கியிருக்கிறார். திலகநாதன் எம்பி பேசியிருக்கிறார். இவை பற்றி இப்போது நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். பாதிக்கக்கூடிய விதத்தில் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்ற அந்த மயிலத்தமடு மாதவனை சார்ந்த அந்த மேச்சத்தரையில் இருக்கின்றவர்களை வெளியேற்றி விடுவதற்குரிய நடவடிக்கைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். விவசாயிகளுக்கு உரவசதிகளை வழங்குதல் மற்றும் நஷ்டஈடுகளை உரிய காலத்தில் வழங்குதல், அவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த குளங்களை விருத்தி செய்தல், அதைவிட கண்டியனாறு குளம், கண்டியனாறு என்ற இடத்தில் அடைச்சகல் குளம் என்று இருக்கின்றது. நீர் தேங்கக்கூடியதாக இருந்தாலும் வீணாக கடலில் சென்று நீர் சென்றடைகின்றது. இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்ற போது அந்த பிரதேசம் முற்றாக நீரில் அமிழ்ந்து கிடக்கின்றது. எனவே இந்த நீரை சேகரித்து வைப்பதன் மூலமாக வீணாக கடலில் செல்லுகின்ற நீரை கொண்டு நாங்கள் நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கும் விவசாய துறையை கட்டியெழுப்புவதற்கும் உரிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. எனவே தயவு செய்து வீண் விரயமாகின்ற நீரை தடுப்பதோடு வெள்ளப்பெருக்கால் மக்கள் பாதிக்கப்படுவதையும் தடுக்கக்கூடிய விதத்தில் இப்படியான ஒரு முந்தனை ஆற்று அந்த திட்டத்தை கொண்டு வருவதோடு விவசாயிகளுக்குரிய நஷ்டஈடு, விவசாயிகளுக்குரிய சந்தை வசதி, அதற்கான நியாயமான விலை என்பவற்றையும் கொடுப்பதோடு போன அரசாங்கங்கள் இந்த மேய்ச்சல் துறை சம்பந்தமாக கதைத்தாலும் கூட எந்த நடவடிக்கையும் எடுக்காத சூழலில் இந்த புதிய அரசாங்கம் எங்களுடைய விவசாயிகளுக்கு, இந்த கால்நடை பண்ணையாளர்களுக்கு துரித கதியிலே இந்த மேய்ச்சல் தரைகளை உருவாக்கி அந்த கால்நடைகளை அந்தந்த இடத்திலே சென்று அவர்கள் மேய்ப்பதற்கான வழியை கையாளுவதற்கான முறையை கையாள வேண்டும். இந்த மேய்ச்சல் தரைகள் எல்லாம் இந்த வைல்ட் லைஃபுக்குள் வருகிறது, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள் வருகிறது.
அவர்கள் விடுவிப்பதாக சொல்கிறார்கள். இட்ட வரைக்கும் விடுவித்த வரலாறே இல்லை. போன அரசாங்கத்திலே ஒத்துக்கொண்டார்கள் விடுவிப்பதாக, ஆனால் அது நடைபெறவில்லை. ஆகவே இந்த இரண்டு திணைக்களங்களுடைய சட்டங்கள் எல்லாம் வலுவான சட்டங்களா? அனைத்து சட்டங்களை விட அரசாங்கம் உத்தரவிட்டால் அதை செய்ய முடியாமல் மறுக்கிற அதிகாரிகள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கின்ற சூழலிலே இந்த விவசாயிகளுடைய பிரச்சனை, நிலங்கள், விவசாய நிலங்கள் இராணுவத்தினுடைய முப்படைகளுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. ஜனாதிபதியாக வந்த உடனே ஒரு உத்தரவை சொல்லி இருந்தார், இந்த இராணுவம் பிடித்திருக்கின்ற மக்களுடைய காணியை விடுதலை செய்வதாக. அதை இன்னும் மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். நவீன முறைகளில் விவசாயத்தை செய்வதற்குரிய ஏற்பாடுகளை நீங்கள் சரியான திட்டங்களை வகுத்து, கடந்த காலங்கள் நான் ஒரு ராஜாங்க அமைச்சராக அந்த அமைச்சுக்கு கீழே இருக்கிற பல திட்டங்களை வகுத்திருக்கின்றோம். எமது பகுதிகளுக்கு இந்த வேலை திட்டங்களை சரியாக செய்வதற்கு தொடர்ச்சியாக அதுகளை செய்தால் இன்னும் பல பிரயோசனமாக அமையும் என்பதை கூறுவதோடு, குறிப்பாக யாழ் மாவட்டத்திற்கும் யாழ் மக்களுக்கும் அதே போல மன்னார் மக்களுக்குரிய பாரிய குடிநீர் பிரச்சனையை முடிக்கிறதோடு, அங்கிருக்கின்ற விவசாய மக்களுக்குரிய விவசாய தேவைகளையும் நீரையும் வழங்குவதற்குரிய திட்டத்திற்குரிய அடிக்கல்ல நாங்கள் வைத்து ஆரம்ப கட்ட வேலைகள் நடந்துச்சு. அதையும் நீங்கள் அதுக்கு எந்த விதமான நிதி ஏற்பாடுகளும் இதில் தெரிகிற அளவுக்கு இல்லாமல் இருக்குது. கட்டாயம் அதற்குரிய நிதி ஏற்பாடுகளும் செய்து அந்த திட்டத்தை வாக்குறதன் மூலம் எங்களுக்கு யாழ் மக்களுக்குரிய குடிநீருங்கிறது ஒரு பாரிய பிரச்சனையா இருக்கின்றது. இலங்கையிலே இதுவரை காலமும் கால்நடை துறையானது மிகவும் மந்த கதியிலே அபிவிருத்தி அடையாத நிலையிலே காணப்படுகின்றது. கடந்த காலங்களிலே கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்திற்கு போதிய அளவு கால்நடை வைத்தியர்கள் இல்லாத காரணத்தினாலும் அலுவலகங்களிலே ஏனைய உத்தியோகத்தர்களின் பற்றாக்குறை காரணமாகவும் இந்த துறையானது மிகவும் ஒரு வீழ்ச்சியுற்ற நிலையிலே காணப்பட்டது. அதே போல கால்நடை வைத்திய அலுவலகங்களுக்கு வழங்கப்பட்ட வாகனங்களானது ஏறக்குறைய 30 வருடங்களுக்கு மேற்பட்ட பழைய வாகனங்கள் என்பதுடன் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட எரிபொருட்களும் மிக குறைந்த அளவிலே காணப்படுகின்றன. இந்த கால்நடை வைத்தியர்களுடைய சேவையானது வைத்தியத்துறை மற்றும் கால்நடை வைத்தியத்துறை மட்டுமல்லாமல் கால்நடை வைத்தியர்கள் அலுவலகங்களிலே நிர்வாகங்களையும் அவர்கள் மேற்கொள்கின்றனர். அதிகாரிகளுக்கு போதிய அளவு கொடுப்பனவுகளோ அல்லது மேலதிக கொடுப்பனவுகளோ எதுவும் இதுவரை காலமும் வழங்கப்படவில்லை. ஆனால் எமது அரசாங்கத்திலே இதனை வழங்குவதற்கு நாங்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த உயரிய சபையிலே தெரிவித்துக்